ஓம் ஸ்ரீ கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமே விக்னேஸ்வரபாத பங்கஜம் சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. இன்னைக்கு மார்கழி 1ஆம் தேதிங்க. நம்ம ஆண்டாளை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். மார்கழினாலே கோலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். கோலம் இப்போ நம்ம வீட்டில் லட்சுமடாட்சமாக போட்டால் லக்ஷ்மி வீட்டுக்கு வருவான்ற ஒரு ஐதீகம். நம்ம ஆண்டாள் துளசி மாலத்தடி கீழே பிறந்ததால் துளசிக்கும் ரொம்ப முக்கியத்துவம். நான் துளசியும் பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் அந்த துளசி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி கோலம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கோம். வாசல்லையும் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? வரவேற்கிறோம், நம்ம மார்கழியை வரவேற்கிறோம். மார்கழியை பீட மாதம்னு சொல்லுவாங்க. அது பீடு மாதம்னு அர்த்தம். அதை பீடுன்னு சொல்லி பீடை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதம் ரொம்ப தெய்வீகமான ஒரு மாதம் மார்கழி மாதம். இந்த மாதத்தில் ஆருத்ரா தரிசனம், ஆஞ்சநேய நவமி எல்லாமே நடக்குது. ரொம்ப விசேஷமானது. வீடு கிரகப்பிரவேசத்தை தவிர மீதி எல்லாமே பண்ணலாம் அந்த மாதத்தில். மார்கழி மாதம் ஒரு கடவுளுக்கு உகந்த, நம்ம டெய்லியே வணங்கக்கூடிய ஒரு தெய்வீக மாதம். ஆண்டாள் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5 விளக்கேற்றி ஆண்டாளை வேண்டுறது ரொம்ப விசேஷம். ஆண்டாள் பெருமாளை கும்பிடுறதுக்கு திருப்பாவை 30 பாட்டும் அவங்க எழுதுனது இல்லாமல் தினம் ஒரு பாட்டு பாடி எல்லா தோழிகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு 30 நாளும் போய் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கதவையும் தட்டி எழுப்பி அவங்கள கூட்டிகிட்டு போய் கோயிலில் கும்பிடுற அந்த உன்னதமான மாதம் மார்கழி மாதம். நம்மளும் ஊர்லெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் தெருவில் பஜனை வருங்க. பஜனை வரும்போது நாங்கள் கோலம், பெரிய கோலம் 3-4 மணிக்கெல்லாம் எழுந்திடுவோம். சாணி தான் கரைச்சி போடுவோம் தெருவிலலாம். இப்போல்லாம் தண்ணி இங்கே தெளிக்கிறோம் சிட்டியில். ஊர்லெல்லாம் சாணி இதுதான். அது கிருமி நாசினியாகவும் இருக்கும். கோமாதாவோட ஒரு தெய்வீக பொருள். அதை எரித்து தான் விபூதி செய்கிறாங்க. அந்த சாணத்தை நம்ம தெளிச்சுட்டு கோலம் தெருவை அடைச்சி வண்ணனமாக அழகாக கலர் கலராக பயங்கரமாக கோலம் போடுவோம். நாங்கள் போட்டுட்டு நடுப்புற பூசணி பூ சாணி வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு நடுப்புற பூசணி பூ வைப்பாங்க. மாடத்தில் விளக்கேற்றி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் கண்டிப்பாக பொங்கல் சுண்டல் பெருமாள் கோயிலில் கிடைக்கும். காலையிலே நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கோயில் போயிடுவோம். அந்த பிரசாதத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. அதை மாதிரி நம்மளும் வீட்டில் மார்கழி மாதம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். பொங்கல் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அம்மனுக்கும் பெருமாளுக்கும் அலங்காரம் பண்ணி எங்கள் வீட்டிலையே துளசி வச்சுருக்கேன். விளக்கேற்றி என்னால் முடிஞ்ச சின்ன அலங்காரத்தை பண்ணி லக்ஷ்மியை வரவேற்கிறோம், ஆண்டாளை வரவேற்கிறோம். ஆண்டாளை கும்பிட்டா திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகவும் நல்ல கணவன் அமையவான்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் 30 நாளும் விரதம் இருப்போம், திருப்பாவை படிப்போம். 30 திருப்பாவையும் கண்டிப்பாக படிப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கடைப்பிடிச்சா ரொம்ப நல்ல சுபிட்சமாக நல்லா இருப்பாங்க. எந்த நோய் நொடியும் வராது. நல்ல கணவன் அமைமையும் வாழ்க்கை நல்லாயிருக்கும், லட்சுமடாட்சமாக இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பின்பற்றுறது ரொம்ப நல்லதுங்க. 5 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிக்க முடியாட்டினாலும் ஒரு 5 மணிக்காவது எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி கோலம் போடுறது நம்ம கடவுளுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். கடவுளோட அருளை நம்ம பெறணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் கடைப்பிடிக்கணுங்க. நம்ம வீடே தெய்வீகமாக மாறிடும். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் மாறும். அவசியம் அது கடைப்பிடிக்க வேண்டிய விசேஷங்களில் மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். மாதங்களில் அவள் மார்கழின்னு பாட்டே இருக்குது. அதே மாதிரி மார்கழி மாதம் ரொம்ப விசேஷம். நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு திருப்பாவையில் முதல் பாட்டு மார்கழி திங்கள் இன்னைக்கு பாடிடலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்முகம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அது மாதிரி நம்ம 30 பாட்டை பாட முடியாட்டினாலும் டெய்லி ஒரு பாட்டை நம்ம பாடுவோம். கோலம் போடுவோம். கடவுளை நல்லா முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணுவோம். ஆண்டாளை வேண்டுவோம். கடவுளுடைய
அருளை நம்ம பூரணமாக பெறத்துக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம். நம்ம பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.